அபிராமி சிவகாமி அன்புடன் வருவாய் நீ அன்னை பராசக்தி என்னை நீயோ ஆதரி அன்னை பராசக்தி என்னை நீயோ ஆதரி அபிராமி சிவகாமிக்கு எதிலும் நிறைந்த இன்பம் அதிலும் எனக்கு தரும் எழிலோசை பாட வைத்தாய் என் தாயை கலைவாணி எதிலை நிறைந்த இன்பம் எனக்கு நீதரு எழிலோசை பாட வைத்த என் நர்மை கலைவாணி எதிலும் நிறைந்த இன்பம் அதிலும் எனக்கு தரும் எழிலோசை பாட வைத்தாய் எனக்கு எழிலோசை பாட வைத்தாய் என் தாயை கலைவாணி அபிராமி சிவகாமியே நட்பாதும் மனமகிழ்ந்த பொற்பாதும் துதி முருகிவிட போதும் அபிராமி சிவகாமியே சீருடனே மதாலின போட்டிட பார்வனுகோர் மனிதி மூந்தாட்டிடம் அபிராமி சிவகாமியே சீருடனே மதாலின போட்டிட பார்வனுகோர் மனிதி மூந்தாட்டிடம் அபிராமி சிவகாமியே அபிராமி சிவகாமியே கலைவாணி தானி ஆலய மணிமோசை அளவென்று ஒழிக்க அள்ளும் பகலும் அயராது உழைக்கும் எனதமை தாய்மார்களே கங்கை கொண்டார் கடாரத்தை வென்றான் சீறி வந்த மருங்களை முரத்தால் அடித்த எனதமை சகோதர சகோதரிகளே பள்ளி மாணவமணிகளே பெருந்தமிழ் புலவர்களே கல்வி அறிஞர்களே நாடக கலா ரசிகர்களே ஊர் தலைவர் அவர்களே ஊர் நாட்டாமை அவர்களே இந்த விழா குழு தலைவர் அவர்களே காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது கரூர் நாடகமன்றத்தின் சார்பிலும் சேலம் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் மணப்பாறை நாடகமன்றத்தின் சார்பிலும் சீரோடு சிறப்போடு இந்த சிறப்பான நகரத்திலே இந்த சித்திரவள்ளி என்ற நாடகத்தை இங்கு அமைந்திருக்கின்றார்கள். நாடக அமைப்பாளர் அருமை சகோதரர் அக்கர கமிட்டியை சேர்ந்த அண்ணன் நாகராஜ் கலைக்குழுவின் சார்பிலும் சீரும் சிறப்போடு இந்த சித்திரவள்ளி என்ற நாடகத்தை அமைத்த அவர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைக்கக்கூடிய மல்லிகை கடை ஓனருமான அவர்கள் சேர்ந்த மாமன் மைத்துனர்கள் சகோதரர்கள் அனைத்து உள்ளங்களும் சேர்ந்து இந்த திருவிழாவிற்கு இந்த அம்மன் அருளால் அவர்களுக்கு பிரார்த்தனை நேர்ந்தது செய்யமாய் விட்டது. ஆகையாலே அந்த நாடகத்தை இப்பொழுது பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த அம்மனுடைய கோபுரம் எப்படி வளர்கிறதோ அதை போல அவர்கள் குடி வாழ்ந்து சீரும் சிறப்போடு பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் படித்து பட்டம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க காளியம்மன் அருளால் மாரியம்மன் அருளால் பாம்பளம்மன் அருளால் இந்த விநாயகர் அருளாலும் அவர்கள் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றியை கூறி இப்பொழுது என்னுடைய நாடக பணியை துவங்குகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த அரங்கிற்கு முன்பாக அமர்ந்திருக்கும் அன்னை பராசக்தி அம்மனை வணங்கிவிட்டு என் பணியை துவங்குகிறேன். கருமாறி கண் திறந்தேன் பாரம்மா, உன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் பர்மம்மா அம்மம்மா. கருமாறி தேவி கருமாறி அம்மா கருமாறி கண் திறந்தேன் பாரம்மா.
கருமாரிகள் திறந்து பாரமா கருணை உள்ள யாருக்கு வருமமா அம்மம்மா கருமாரி கருமாரி கருமாரிகள் திறந்து பாரமா அருள் மாறி வருவோர்க்கு அபயம் தந்து காட்டவளே அருள் மாறி வருவோர்க்கு அபயம் தந்து காட்டவளே கருமாரி தேவி கருமாரி அம்மா கருமாரி கண்டிருந்து பாரம்மா ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் ஆரியை பொழிவதும் மக்கள் உறுதிப்பதும் ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் மாறி முழிவதும் மக்கள் குறை தீர்ப்பது பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காண்பதும் மக்கள் தீர்ப்பது பக்தர் குறை தீர்ப்பது பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காண்பதும் தேவி பராசக்தி உள் திருவிளையாடலம்மா தேவி பராசக்தி உள் திருவிளையாடலம்மா கருமாரி கருமாரி கண்டிருந்து பாரம்மா உள் கருணை உள்ளம் யாருக்கு தான் மர்மமா அம்மம்மா கருமாரி கண்டிருந்து பாரம்மா அனைத்து உயிர்களையும் ஆளக்கூடிய அந்த மாரியம்மன் அருளால் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த காளியம்மனையும் வணங்கிவிட்டு என் படித்து உலகத்தை ஆளுகின்ற உத்தமியே பத்தினியே உள்பாதம் சரணமம்மா என் தாயே காளியம்மா என் தாயே மாரியம்மா உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமியே பத்தினியே உள்பாதம் சரணமம்மா என் தாயே மாரியம்மா உள்பாதம் சரணமம்மா என் தாயே மாரியம்மா தாயே மாரியம்மா துணையே கண்பாரம்மா தாயே மாரியம்மா துணையே கண்பாரம்மா உலகமெல்லாம் ஆள்பவளே உத்தமியே பத்தினியே உன் பாதம் கரகமமா என் தாயே மாரியம்மா தாயே தாயே காளியம்மா அம்மனியே கண்பாரம்மா தாயே காளியம்மா அம்மனியே கண்பாரம்மா காளியம்மா நீலியம்மா கண்ணபுர மாரியம்மா காளியம்மா நீலியம்மா கண்ணபுர மாரியம்மா காத்தருள வேணுமம்மா என் தாயே முத்தாளம்மா காத்தருள வேணுமம்மா என் தாயே காளியம்மா தாயே காளியம்மா துணையே கண்பாரம்மா அம்மனியே கண்பாரம்மா காதோலை கருகமணி கழுத்தினிலே முத்துமணி காதோலை கருகமணி கழுத்தினிலே முத்துமணி முத்துமணி மூகுத்தியும் முகமெல்லாம் ஜொலிக்கிறமா முத்துமணி மூகுத்தியும் முகமெல்லாம் ஜொலிக்கிறமா தாயே காளியம்மா துணையே கண்பாரம்மா தாயே காளியம்மா துணையே கண்பாரம்மா காதோல கருகமணி கழுத்தினிலே முத்துமணி முத்துமணி மூக்குத்தியா முகமே
காக்கக்கூடிய தேவி பராசக்தி கிருபையால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும், வளர வேண்டும். சீரும் சிறப்போடு இந்த நகரத்திலே எல்லா மக்களும் சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அருமை சகோதரர் மேட்டூரை சேர்ந்த பால்கார் வெள்ளைச்சாமி அவர்கள் எனக்கு 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி அவர்கள் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தினாலும் அம்மன் அருள்வற்று அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அத்தோடும் அல்லாமல் நான் மேலை நாட்டை சீரும் சிறப்போடு ஆண்டு வந்தேன். எனது தந்தை ராமராஜருக்கு பட்டாபிஷேகம் சூட்டி ஆண்டு வந்தார்கள். தாய் செங்கமலத்திற்கும் ராமராஜருக்கும் அருமை பெருமையாக வெகு நாட்களாக கழித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த ஆண் குழந்தை தான் மேலை நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு சீரும் சிறப்போடு சிறப்பான நகரத்திலே மேலை நாட்டிலே ராமராஜருக்கு மகனாக பிறந்தேன். நாளொரு மணியும் பொழுது ஒன்றமாக வளர்க்கப்பட்டு அம்மாவின் ஆதரவினாலும் அப்பாவின் அன்பு மொழிகளாலும் கற்றுணர்ந்தேன். சிறப்பான பிள்ளையாக வாழ்ந்தேன். வாழ்ந்து வரும் தருணத்திலே எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேலை நாட்டை மறுமுறை இவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை இடங்கொண்டு அந்த டெல்லி பேரரசர் தலைமையிலே எனக்கு சாமிராஜன் என்று பெயர் சூட்டினார்கள். ஆண்டுகள் பல கழிந்தவுடன் அருமை பெருமையாக சுப்பு செட்டியார் மகள் சித்திரவள்ளி என்பவளை நான் திருமணம் முடித்தேன். ஆண்டுகள் பல கழிந்தவுடன் எனக்கு நாட்டை ஆண்டு வரும் பொழுது என் நாட்டிலே பஞ்சமில்லாத நாடு. வெகு நாட்களாக அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செழிப்பாக இருந்தார்கள். நான் பட்டாபிஷேகம் சூட்டிய பிறகு என் நாட்டிலே பஞ்சம், பசி, நாட்டு மக்கள் எல்லாம் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கஜனாவில் இருக்கும் பொன்பொருளை எல்லாம் வாரி வழங்கினேன். பஞ்சம் தெரிந்த வாடில்லை. ஏதோ தெரியவில்லை, 3 ஆண்டு காலமாகவே மழை பொழியாமல் போய்விட்டது. பூமி விளையவில்லை, விளைச்சல் குறைவாக போய்விட்டது. ஆகையாலே என் நாட்டு மக்களுக்கெல்லாம் பஞ்சம் வந்துவிட்டது. தகுந்த நேரத்திலே எந்த வேலைகளை செய்தாலும் காசு கிடைப்பதில்லை, தானியம் கிடைப்பதில்லை. தானியம் கிடைத்தாலும் மக்கள் செழிப்பாக வாழவில்லையே. அந்த நாட்டிலே வாழக்கூடிய காசி விஸ்வநாதனை வணங்கி அந்த மேலை நாட்டை நான் சீரும் சிறப்போடு ஆட்சி செலுத்தி வருகிறேன். இருந்தாலும் குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வந்தாலும் மக்கள் குறை கூறுவதை பார்க்கும் பொழுது எப்படி என்ன செய்வது? கஜனாவில் இருக்கும் பொன்பொருளை எல்லாம் வாரி வழங்கினாலும் தெளிந்தபாடு இல்லையே. ஆகையாலே என் மனைவி சித்திரவள்ளி என்பவளோ அந்த புறத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவளை சந்தித்து அவள் தகுந்த நேரத்திலே தகுந்த யோசனை சொல்லக்கூடியவள். அப்பேற்பட்ட சித்திரவள்ளியை பார்த்து அவளிடத்திலே ஆறுதல் சொல்லி நாட்டு மக்களுக்கு எப்படி அன்னதானம் வழங்குவது, மக்களுக்கு எப்படி செழிப்பாக வைப்பது என்று இருவரும் பேசிக்கொண்டு பிறகு நாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும், நாட்டிலே நல்லபடியாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்திருந்தாலும் நான் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சித்திரவள்ளியை சந்திக்க வேண்டும் என்றால் சந்தன பொட்டுமிட்டு சாமிராஜன் அவன் சரிக தூக்கி வணிந்து சந்தன பொட்டுமிட்டு சாமிராஜன் சரிக உடுத்து சந்தன பொட்டுமிட்டு சாமிராஜன் அவன் சரிக தூக்கி வணிந்து அவன் விந்தையுடன் சபையில் சாமிராஜன் அவன் திரைந்தொழி வாரணிதோ சாமிராஜன் பாரணிகே ராஜரவன் முகத்தில் மீசை முறுக்கி கொண்ட மனவேயுடன்